தாவேக்கால நேற்று எழுந்திருக்கீங்க நடவடிக்கைகள் இப்படி கோபிச்செட்டிப்பாளையத்தில் கட்சியினுடைய தலைவர் நீங்கள் ஒன்றிணைஞ்சு இந்த சுற்றுப்பயணம் இது போன்ற நிகழ்வுகளை எதிர்பார்க்கலாம். விரைவில் அவரோடு கலந்து பேசி என்னென்ன முடிவுகளை மேற்கொள்ளலாம் என்பது கலந்து பேசி முடிவுகள் மேற்கொள்ளப்படும். இன்று மக்கள் இருக்கின்ற மனநிலை ஒரு புதிய இயக்கம் தமிழகத்திலே ஆள வேண்டும் என்ற நோக்கம் இருக்கிறது. அது இன்றைக்கு மக்களால் நேசிக்கப்படுகிற எல்லோரும் புதிய வரவாக வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் தமிழக வெற்றிக் கழகம் தலைவர் இன்றைக்கு சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு பல்வேறு பணிகளை ஆற்றி வருகிறார். அவருடைய பணிகளை பொறுத்தவரையிலும் 2026 என்பது மக்கள் சக்தியால் ஆட்சி விடத்திலே அமர்கிற காலம் உருவாகும். பிரச்சனை வரும். கலந்து பேசி முடிவு சொல்றேன்னு சொல்லி அவங்க கணக்காக நம்ம ஒன்றும் நேற்று ஜாயின் பண்ணுங்க. நேற்று அமாசம் வரியால் வந்துட்டு போயிட்டேங்க. நான் முடிஞ்சதுக்கு பிறகு இன்று ஊருக்கு போகிறோம். நிறைய மேரேஜஸ் இருக்குது. ஒரு 40-50 மேரேஜ் இருக்குது. ரொம்ப க்ளோஸ் சர்க்கிளில் அட்டன் பண்ணிவிட்டு வருவேன். வந்ததுக்கு பிறகு அவருடைய கலந்து பேசி என்ன முடிவுகளை மேற்கொள்ளலாம் என்பது அவருடைய கருத்து அறிந்து நான் சொல்லுவேன். மக்கள் சந்திப்பு இயக்கம் ஈரோட்டில் எப்போ நடத்த திட்டமிட்டிருக்கீங்க சார்? அது அவருடைய கலந்து பேசி அதற்கு பிறகு அவருடைய ஒப்புதல் பெற்றால் தானே அதை நடத்த முடியும். கட்சியினுடைய கட்டமைப்பை வலுப்படுத்த உங்களுடைய திட்டமிடல் என்ன இருக்கும், என்ன ஆலோசனை சொல்லியிருக்கீங்க சார்? ஏன்னா தலைமை ஒருங்கிணைப்பாளர் நீங்கள் தான் இருக்கிறீங்க. நான் பொதுவாக எப்படி நான் இது வரைக்கும் செயல்பட்டிருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். எந்த முறையில் எந்த நிலையில் நின்று நான் பாடுபடுவேன் என்பது நீங்கள் அறிவீர்கள். ஆகவே அந்த நிலையில் நின்று ஆட்சி மாற்றத்தை உருவாக்கி அவருடைய தலைமையில் இந்த தமிழகம் வெற்றி நடை போடுவதற்கு அயராது உழைப்பேன். உங்களுக்கு கேட்பாங்க, உங்களுக்காக ஹெல்ப் பண்ணி போயிட்டேன்.